கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஆர்சிபியோட கேப்டன் ஃபேஃப் டு பிளஸி வந்து சேர்ந்துட்டாரு. இந்த வருஷம் என்ன பிளான் இருக்க போகுது, ஆரம்பத்தில் சிஎஸ்கேவை எப்படி ஃபேஸ் பண்ண போறாரு, அவருடைய தியரி என்னவா இருக்க போகுது, அதை தாண்டி இவரும் ஆண்டி ஃபிளாரும் சேர்ந்து என்ன மாதிரியான பிளான் போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போது எல்லா வீடியோலையும் சொல்ற மாதிரி எல்லா டீமுமே மேக்ஸிமம் கேம்ப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மும்பையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா பயங்கரமான பயிற்சியில் இருக்காரு. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் எப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கேகேஆர் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, டிசி பொறுத்த வரைக்கும் ஸோ ஸ்பைடி அதாவது நம்மளுடைய ரிசர்வ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரிட்டர்ன் வராரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ எல்லா டீம்ல இருந்து அப்டேட்ஸ் வந்த வண்ணமே இருக்கு. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஓவர் டைம்ல அப்டேட் ஆகல போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா பிளேயருமே வந்துட்டாங்க. யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சின்ன சின்ன பிளேயரான லோம்ரோர், அது மட்டும் இல்லாமல் பிரபுதேசாய், இவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ அதை தாண்டி மயங்க் தகர், அவர் ட்ரேடிங்லயும் அவர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வாங்கினாங்க. ஸோ அதை தாண்டி இதுலயும் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தான் வந்திருக்காரு. ஸோ ஹோப்ஃபுல்லி ஃபர்ஸ்ட் ஸ்பின்னரா இருப்பாரு அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மீன்ஸ் அதிக விக்கெட் எடுக்கக்கூடிய ஸ்பின்னரா இருப்பாரு இந்த சீசன்ல அப்படிங்கறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அவர் ஒருத்தர் தாங்க ஒண்டியா நின்றுட்டு இருக்காரு ஆர்சிபியோட ஹோப். ஏன்னா பியூர் ஸ்பின்னர், அவர்கிட்ட இருந்து தான் நம்ம ஃபுல் பொட்டன்சியல் எதிர்பார்க்க முடியும். இவ்வளவு கோடி கொடுத்து ட்ரேடு வேற பண்ணியிருக்காங்க. ஸோ அவசரமா ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த பொட்டன்சியல் கொடுப்பாரா, அது வந்துட்டு ஃபுல் எஃபோர்ட் போடுவாரா அப்படிங்கறத நம்ம இந்த சீசன் பொறுத்திருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதை தாண்டி சின்ன சின்ன பிளேயர்ஸும் வந்துட்டாங்க. கரண் சர்மா டொமஸ்டிக் கரியர் இல்லைன்னா கூட வந்துட்டாரு. அவரும் மெயின் ஸ்பின்னருங்க, விட்டுறக்கூடாது. ஸோ அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட பேர் பேட்டிங் பவுலிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே பயிற்சி ஆட்டம் தொடங்கிட்டாங்க. அண்ட் வைசாக் விஜயகுமார் கீ ரோல் பிளே பண்ண போறாரு. ஸோ என்னதான் பிளேயிங் லெவன்ல இடம் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். எஸ்தயாலெல்லாம் இருந்தாலுமே கூட வைசாக் விஜயகுமாருடைய டொமஸ்டிக் கரியர் நல்லா இருந்திருக்கு, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு, லீடிங் விக்கெட் டேக்கரா இருந்திருக்காரு அப்படிங்கறதுனால ஸோ ஹோப்ஃபுல்லி அவரை ட்ரை பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இம்பாக்ட் பிளேயரா வரலாம். ஃபாஸ்ட் பவுலிங் எந்தெந்த கிரவுண்டுக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல வைசாக் விஜயகுமார் பார்க்க முடியும். சில பேர் வந்துட்டு சிராஜும் எஸ்தயாலும் தான் ஓபன் பண்ணுவாங்க, ரெண்டு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவங்க தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எஸ்தயால விட நான் வைசாக் விஜயகுமார் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன். பிகாஸ் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருந்திருக்கு. ஹோப்ஃபுல்லி அதை பண்றாரா அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இதை தாண்டி மேக்ஸ்வெல் அப்டேட், கிரீனுடைய அப்டேட்ங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்கும் பயிற்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. ஆனா இங்க இல்ல, ஆஸ்திரேலியால. ஸோ கூடிய விரைவில் இங்க வந்துருவாரு அப்படிங்கறத வந்துட்டு பார்க்க முடியுது. ஆனா அங்கேயே பார்த்தோம் அப்படின்னா மனுஷன் சும்மா வானவெடிக்கை காமிச்சிட்டு இருக்காரு. நல்ல ஒரு பயிற்சி அப்படிங்கறது போயிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா கேமரூன் கிரீன் வந்துட்டு முடிச்சிட்டாரு. அதாவது இன்னைக்கு 12ஆம் தேதி தான் டெஸ்ட் சீரிஸ் முடிகிற மாதிரி இருந்தது. ஆனா ஒரு நாள் முன்னாடியே முடிஞ்சு அப்படிங்கறதுனால கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்காரு. மேபி நாளைக்கே கிளம்புறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஒரு 15ஆம் தேதிக்குள்ள வந்தடையறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். அண்ட் ஃபைனலா இந்த அணியினுடைய கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேண்டாஸ்டிக் ஃபேஃப் டு பிளஸி வந்து சேர்ந்துட்டாரு. ஸோ இந்த சீசன் மிகப்பெரிய பொறுப்பு இருக்குங்க. 2 வருஷமா ஆர்சிபில இருக்காரு அப்படின்னா கூட இந்த சீசன் முழு முயற்சியோட வந்திருக்காங்க. அண்ட் சொல்ல வந்துட்டு ஜெர்சி பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. அதாவது இந்த பிராக்டிஸ் கிட் வந்துட்டு செமையா இருக்கு. ஸோ பயிற்சிக்காக வந்துட்டு தனியா வச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் இருக்கிறதா, பட் இருந்தாலும் இந்த தடவை கொஞ்சம் யூனிக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ பரவாயில்ல. ஸோ அன்பாக்ஸ் ஈவெண்ட்லயும் ஜெர்சியில புதுசா ஏதாவது மாற்றங்கள் பண்ணி கொண்டு வருவாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ சோசியல் மீடியாவில் 2-3 ஜெர்சிஸ் வந்துட்டு லீக் ஆயிருந்துச்சு. இந்த மாதிரி கான்செப்ட் ஆர்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஜஸ்ட் அந்த ரெட் அண்ட் கோல்டு கலர்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மும்பை இந்தியன்ஸோட ஜெர்சி, லைக் அவங்க 2013 to 15 வரைக்கும் ஒரு ஜெர்சி வச்சிருந்தாங்க. அதுல வந்துட்டு ஜஸ்ட் மினுமினுக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் ஆட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்துருவோம் 19ஆம் தேதி ஈவெண்ட்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாக்டா அடுத்த புதன்கிழமை நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். அண்ட் ஃபேஃப் டு பிளஸி வந்துட்டாரு. வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா போட்டோக்கு போஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு ஸோ டீம்மேட்ஸ் எல்லாம் போய் பார்த்திருக்காரு. ஸோ பவுலர்ஸ் எல்லாத்தையுமே கங்க்ராட்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் வைசாக் விஜயகுமார் கூட அதிகப்படியான டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ மயங்க் தகர் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா இவங்க 2 பேர் தான் ஃபர்ஸ்ட் முன்னாடியே இருந்தாங்க. ஸோ இது முடிச்ச உடனே ஆண்டி ஃபிளார் அவர்கிட்ட பேசியிருக்காருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ காலில் எப்ப இருந்தோ பேசிட்டு தான் இருக்காரு. இப்பவும் டிஸ்கஷன் முடிஞ்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம், எப்படி பயிற்சி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. இதை தாண்டி அல்ஷாடி ஜோசப் அவங்க கூட கான்போ அப்படிங்கிறது வந்துட்டு போயிருக்கு. ஸோ இன்னும் ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வந்துட்டு மீட் பண்ண வேண்டியது இருக்கு, பேச வேண்டியது இருக்கு. ஸோ அவர் தான் வந்துட்டு என்ன மாதிரி கைட் பண்ண போலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும். அண்ட் விராட் கோலி கூட ஆப்வியஸா அவர் பேசியிருப்பாரு. எப்பயா வர, நீ வருவியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். பிகாஸ் இங்க இருக்கிற யாருமே அவர் கூட ஃப்ரெண்டு கிடையாது. க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னோம்னா இந்த டீம்ல விராட் கோலி தான், அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் தான். ஸோ 2 பேருமே வரல, தனிமையா இருக்கிற மாதிரி தான். இங்க இருக்கிற பசங்க கூட சும்மா சேட் பண்ணிட்டு சும்மா ஜாலியா பேசிட்டு இருப்பாரு தவிர. ஸோ மற்றபடி விராட் கோலிக்காக அவருடைய வெயிட்டிங் இருக்க போகுது. ஸோ இந்த வருஷம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிகப்பெரிய சுமைங்க. பிகாஸ் வந்துட்டு எல்லாருமே பவர்ஃபுல் டீம் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஆர்சிபியோட பிரஷர் வருஷம் ஆர்சிபிக்கு பிரஷர் தான். ஏன்னா ட்ராஃபி இல்லைங்கிறது ஒரு விஷயம். அதே மாதிரி விமன்ஸ் வந்துட்டு இந்த தடவை குவாலிஃபை ஆயிட்டாலோ அடிச்சாலோ அது எக்ஸ்ட்ரா பிரஷராகவும் இருக்கும். அப்படி இல்லைனாலும் டிராஃபி அடிக்கணுமே வந்துட்டு இருக்காங்க. இந்த வருஷமும் டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆண்டி ஃபிளார் நியூ கோச் வந்திருக்காரு. ஸோ ஒரு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் ஒரு 6 இயர் நீங்க எடுத்து பார்க்கும்போது மேக்ஸிமம் செமிஃபைனல் ஃபைனல் இந்த மாதிரி கொண்டு போயிருக்காரு. ஸோ ஆர்சிபியை எகைன் ஒரு குவாலிஃபையரோ அட்லீஸ்ட் ஃபைனலோ கொண்டு போய் நிப்பாட்டு வர அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இருக்கிற
பவுலர்ஸ் வச்சு சமாளிச்சாகணும். ஏகப்பட்ட சுமை பொறுப்புகள்ங்கிறது ஃபேப் டு பிளஸிக்கு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி வர வேண்டிய சுச்சுவேஷன் அவருக்கு தாங்க. மொத்த பிரச்சனையுமே அவர் மேலதான் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றாரா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நாளையிலிருந்து அவருடைய பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. ஸோ அது மட்டும் இல்லாம தனியா டீமா பிரிச்சு மேட்ச் வேற ஆட போறாங்க. ஸோ கம்ப்ளீட் டீம் வந்ததுக்கு அப்புறம் ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிற அப்டேட்டை நான் கண்டினியூ உங்களுக்கு கொடுக்க விரும்புறேன். சரி, ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.